இந்த திருக்குறளை பற்றி பேசுங்கன்னா உமாசங்கர் சொன்னார். எல்லாரும் கொண்டாடுவோம் என்று தலைப்பு போட்டோம். எல்லாரும் ஏன் திருக்குறளை கொண்டாட வேண்டும்? அதில் எல்லாம் இருப்பதனால் எல்லாரும் கொண்டாட வேண்டும். எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால். திருவள்ளுவ மாலையில் ஒரு பாட்டு இருக்கு, எல்லா பொருளும் அதில் இருக்குது. அதனால் எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு இலக்கியம் திருக்குறள். நீங்கள் வேதாந்தம் படிங்க, சித்தாந்தம் படிங்க, பகவத்கீதை படிங்க, உபனிஷதம் படிங்க, அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். குண்டலினி மத்தியில் கொண்டு வந்து புருவ மத்தியில் குண்டலினி சக்தியை கொண்டு வானா புருவ மத்தி தான் நமக்கு விளங்குமே ஒழிய குண்டலினி சக்தி என்னன்னு விளங்காது. ஆனால் திருக்குறளில் வேதத்தில் இருக்கிறது, சித்தாந்தத்தில் இருக்கிறது, உபனிஷதத்தில் இருக்கிறது, பகவத்கீதையில் இருக்கிறது, எல்லாமே திருக்குறளில் இருக்கிறது. எளிமையாக புரிகிறது. நீங்கள் பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் தானே பகவத்கீதை. நீங்கள் பகவத்கீதையை போய் படித்து பாருங்கள், பெரிய விஷயம். ஆனால் பக்தி யோகத்தை பற்றி பகவத்கீதை சொல்லுகிற விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு உங்கள் ஜென்மா பத்தாது. பகவத்கீதையில் ஞான யோகத்தை பற்றி சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய ஆயுசு பத்தாது. ஆனால் திருக்குறள் எப்படி சொல்லும் தெரியுமா? பக்தி யோகம் கற்றதனாலாய பயனுங்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். அவ்வளோதான் பக்தி யோகம். கர்மயோகம் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். அவ்வளோதான் கர்மயோகம். ஞான யோகம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவ்வளோதான் ஞான யோகம். சார், நீங்கள் சாப்டராக பகவத்கீதை சொல்கிறத சாப்டராக சொல்கிறத 1.25 வரியில் சொன்னார். அதனால தான் எல்லாரும் கொண்டாட வேண்டிய இலக்கியம் திருக்குறள். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? சாப்டராக பெரிய பெரிய வார்த்தைகளை போட்டு, பெரிய பெரிய டெர்மினாலஜி போட்டு, யாராவது ஒரு குருட்ட போய் படித்தாதான் விளங்குங்கிற அளவுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை மிக எளிமையாக புரிந்து கொள்ளுகிற மாதிரி, நடைமுறைப்படுத்துகிற மாதிரி சொன்னது தான் திருக்குறள். அது 1.25 அடியில். 1.25 அடியில். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாமனாவதாரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாமனாவதாரம். குள்ளனா வந்து தன்னுடைய ஈரடியால் உலகத்தை அளப்பார். அது வந்து வாமனாவதாரம். தமிழ்த்தாய் எடுத்த வாமனாவதாரம் தான் திருக்குறள். பகவான் கிருஷ்ணனுக்கு கூட 2 அடி தேவைப்பட்டது உலகத்தை அளப்பதற்கு. ஆனால் எங்கள் வள்ளுவனுக்கு 2 அடி கூட தேவையில்லை, 1.25 அடியில் உலகத்தை அளந்தவன். அதனால தான் அதுக்கு குறட்பான்னு பேர் வச்சோம். நீங்கள் வாமனாவதாரத்துக்கு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? குறளன். குறளன் குறளன்னா குள்ளமானவன். குறளன் என்கிற வார்த்தையும் குறட்பா என்கிற வார்த்தையும் ஒன்று. அது 2 அடியால் உலகத்தையே உலகத்தை அளந்தது. இது 1.25 அடியால் உலகத்தையும் அளந்தது. ஆகவே திருக்குறள் எல்லாராலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு உன்னதமான இலக்கியம். இன்னும் கூட இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ வேதாத்திரி மகரிஷி ஆலியாரில் அறிவு திருக்கோயிலில் இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு 5 விஷயம் வேணும்னார். என்ன தெரியுமா? உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். இந்த 5 இருந்தால் வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம். இந்த 5க்கும் திருக்குறள் இருக்கு. நீங்கள் ஆலியார் அறிவு திருக்கோயிலுக்கு போய் தான் இதையெல்லாம் பயிற்சி பெறணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் போவேன். உமாசங்கர் வருவார். உடல் நலம், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். உடல் நலம்.
நீள் ஆயுள், மாறுபாடில்லா உண்டி மறுத்துண்டால் ஊறுபாடில்லை உயிர்க்கு உடல் நலம். நீள் ஆயுள், நிறை செல்வம், செல்வம் செய்க பொருளை. உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ். ஒன்றா உலகத்து புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். மெய்ஞானம், மறுபடியும் அந்த எப்பொருள் யார் யார் வாய் காட்பினும் எப்பொருள் எத்தன்மை. நம்ம சங்கரநாராயணன் கூட சொன்னார், எப்பொருள் யார் யாரா. அதுக்கு நான் ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் சொன்னேன். எதுக்கு 2 யார் போட்டார்? அந்த திருக்குறளில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதை நான் இப்படி சொல்கிறேன், 2 யார் போடாமல் எப்பொருள் யாரிடம் கேட்டாலும்னு தட்டாது. சீர் தட்டுமா? 2 கவிஞர்கள் இருக்கீங்க. எப்பொருள் யார் யார் வாய் அப்படின்னு போட்டாலும், எப்பொருள் யாரிடம் கேட்டாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னாலும் சீர் கரெக்டாக தான் வரும். அப்புறம் ஏன் திருவள்ளுவர் 2 தடவை யார் யார்னு போட்டார்னா, நான் யோசிச்சு பார்த்தேன். எப்பொருள் யார் யார், 2 யார். ஒரு யார் கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார், இன்னொரு யார் கடவுள் இருக்குதுன்னு சொன்ன வாரியார். இல்லைன்னு சொல்ற பெரியாரையும் கேட்டுக்கோ, இருக்குதுன்னு சொன்ன வாரியாரையும் கேட்டுக்கோ, 2 யார் சொன்னதையும் கேட்டுக்கோ. ஓ சிந்தனைக்கு, ஓ பகுத்தறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை எடுத்துக்கோ. எப்பொருள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். சொல்லிட போலாம் சார், லைஃப் பத்தாது, லைஃப் பத்தாது. தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னாரே நாமக்கல் கவிஞர். தலை நிமிர்ந்து நிற்பதற்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும்ல. தமிழன் தலை நிமிர்ந்து நிற்கணும்னா ஒரு அடையாளம் வேணும்ல. என்ன அடையாளம்? திருக்குறள் தான் அடையாளம். திருக்குறள் தோன்றிய தமிழ் மொழிக்கு சொந்தக்காரன் நான். அதை விட கம்பீரம் வேறு ஒன்றும் வேலை. எல்லாம் இருக்குது சார். இங்கே பேசுகிற வாழ்த்துறை சொன்னவங்க எல்லா மதத்துக்கான செய்தியும் இதில் இருக்குது. புத்த மதம், கிறிஸ்துவ மதம், எல்லா மதத்துக்கும் செய்தி இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. சட்டம் பேசுகிற நூல்கள் அறம் பேசாது, சட்ட நூல்கள் அறம் பேசாது, அறநூல்கள் சட்டம் பேசாது. நீங்கள் லா புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தர்மம் பேசப்பட்டிருக்காது, லா பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். தர்ம நூல்களை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் லா பாயிண்ட்ஸ் இருக்காது, தர்மம் மட்டும்தான் இருக்கும். எனக்கு தெரிய தர்மமும் சட்டமும் கலந்து வந்த ஒரே நூல் திருக்குறள் தான். உங்களுக்கு உதாரணம் சொல்லட்டா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். ஒருத்தல்னா தண்டித்தல். கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். ஒருத்தல்னா தண்டித்தல். 2 குறள்லையும் ஒருத்தல் வருதா, தண்டித்தல் வருதா? இன்னா செய்தாரை ஒருத்தல். எனக்கு யாராவது தப்பு பண்ணா, இப்போ என்கிட்ட படித்த ராமசாமி என்னை செவுட்டில் அரைஞ்சிட்டாருன்னு வைங்க, சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். நீலாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்ததாயா நான் இந்த கேவலத்துக்கு ஆளானேன், சப்புன்னு அடிச்சிட்டாருன்னு வைங்க. பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல. ஒரு ஆசிரியனாக பிறந்த ஜென்ம சாபல்யத்தை அடைந்தேன். இன்னா செய்தாரை ஒருத்தல். உனக்கு தப்பு செய்தவனை தண்டிக்க வேண்டும் என்றால் அவருக்கும் நல்லது செய்துவிடு. இது எத்திக்ஸ். ஆங்கிலத்தில் என்ன, இதுக்கு பேர் என்ன? எத்திக்ஸ். தர்மம், அறம்.